என்றென்றும் வந்தடையும் கண்மலையும் இயேசுவே, எந்தனின் தாகம் தீர்க்கும் கண்மலையும் இயேசுவே, ஒளிமயமான எதிர்காலம் ஒன்றை நாடியே உலகெல்லாம் அலைந்தலைந்து தேடியும் நான் காண்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அநேகர் என்னோடு கூட தொலைபேசியிலே நீங்கள் பேசுகிறீர்கள். உடைய சரீர பாடுகளை குறித்து, சரீரத்தில் இருக்கிற நோய்கள் வலிகளை குறித்து என்னோடு கூட ஜெபத்திற்காக பேசுகிறீர்கள். நல்ல விஷயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்காக முதலாவது ஜெபியுங்கள். இவைகளோடு கூட அடியேன் கொடுக்கிற சில ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை வாசியுங்கள். நான் கொடுக்கிற இந்த குறிப்பிட்ட வேத வசனங்களை வாசியுங்கள். உடைய வியாதிகள் நீங்கும், சுகம் பெறுவீர்கள், நோய்கள் உங்களை விட்டு போகும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய. இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. தினமும் வாசியுங்கள். காலையிலே வாசியுங்கள், மாலையிலே வாசியுங்கள். நீங்கள் தூங்க போவதற்கு முன்பாக நீங்கள் வாசியுங்கள். 1 அல்லது 2 முறை தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டே இருங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதே உடைய சரீரங்களிலே மாற்றங்கள் வரும். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்கள் சரீரங்களிலே அந்த வலிகள் எல்லாம் காணாமல் போகும், வியாதியினுடைய வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படும், சுகம் பெறுவதை, விடுதலை அடைவதை நீங்கள் உணர்வீர்கள். அப்படிப்பட்ட சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. எத்தனை வருஷமா நீங்கள் பைபிள் காலேஜ் போன நாளில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் பைபிள் காலேஜ் போன நாளில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பைபிள் காலேஜ்லேயும் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக கிறிஸ்துவ குடும்பமாக இருந்தாக்கா வீட்டில் அப்பா அம்மா எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? சிலருடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. சிலருடைய ஜெபத்தின் வார்த்தைகளை கர்த்தர் ரசிக்கிறார். கர்த்தர் ரசிக்காத சில ஜெபங்கள் உண்டு. அவருடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் சிலருடைய ஜெபங்களை கேட்கறதுக்கு விரும்பவே இல்லை. ஆக்சுவலாக தெரியுமா? எல்லோருமே உண்மை பேசுகிறோம், எல்லோருமே நீதிமான், எல்லோருமே பரிசுத்தவான், என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் தப்பே பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள்லாம் யார் தெரியுமா? உன்னத பலத்தின் ஆசாரியர்கள், இரட்சகராகிய இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். பொய் சொல்கிறோம், ஏமாத்துறோம், திருடுறோம், கோல் சொல்கிறோம் அப்படின்னாக்கா நாமெல்லாம் பரிசுத்தாவிக்குள்ளே இருக்கிறோமா? இயேசுவின் காலத்தில் இயேசுநாதர் சீடர்களுக்கு ஜபத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதுடைய அவசியம் என்ன? இந்த பரிசேயர் சதிசேயர் இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கு எப்படி ஜபம் பண்ணணும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த யூத மதத்தில் யூதர்கள் ஜபம் பண்ணதே கிடையாதா? என்னங்க, நீங்கள் கிறிஸ்துவ வர்றதுக்கு முன்னாடி, சபை போதகனாக வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஜபம் பண்ணி இருக்கிறீங்களா இல்லையா வாலிப வயசில்? அப்போது இயேசுநாதருடைய ஜபம் நமக்கு அவசியமா அவசியம் இல்லையா? எத்தனை சபைகளில் நீங்கள் பரமண்டல ஜபத்தை சொல்கிறீங்க? இந்த பரமண்டல ஜபத்தினுடைய உண்மையான ரகசியங்கள் தெரியலன்னு அர்த்தம். நமக்கு சில விஷயத்தில் ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அன்றைக்கு இயேசுவோடு கூட இருந்த சீடர்களை சாதாரண ஆளுங்களா? இயேசுவோடு கூட இருந்த பரிசேயர் சதிசேயர்லாம் சாதாரண ஆளுங்களா? பரிசேயர் சதிசேயர் வேதப்பாரகர்கள் பிரதான ஆசிரியர்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பைபிள் ஸ்காலர். அவங்கெல்லாம் ஜப வீரர்கள். பரிசேயனுக்கு ஒரு பக்தி இருந்துச்சு, சதிசேயனுக்கு ஒரு பக்தி இருந்துச்சு. 2 பேருக்கும் வேற வேற விசுவாசம். ஆனாலும் அவர்கள் எல்லோரும்
வேதத்தை நன்றாக படித்தவர்கள், கர்த்தரின் ஆவியாருடைய நல்ல அனுபவத்தை கொண்டவங்க. இயேசுநாதர் இடத்துல வந்து எங்களுக்கு ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தாங்கன்னு ஏன் கேட்டாங்க? அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? அவங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்ச சுபாவமே கிடையாதா? பார்க்குறாங்க, இயேசுநாதர் அப்படி வராரு, ஒரு சபைக்குள்ளே போகிறாரு, சூம்பின கையுடனை பார்த்து உன் கையை நீட்டுன்றாரு. அவன் கை மறு கையை போல சுகமாயிடுச்சு. சப்பானிகள் எழுந்து நடக்கிறாங்க, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். எங்கே போனாலும் அற்புதங்கள், அதிசயங்கள். நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகம் அடைகிறான். கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. இந்த அற்புதங்கள்லாம் பார்க்கும் பொழுது இவங்களும் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. ஒன்றும் மிரக்கல்ஸ் ஒன்றும் நடக்கவே இல்லை. இவனுக்கே ஒரு பொறாமை வந்துச்சு. இவனே ரொம்ப ஆச்சரியப்பட்டான். நம்மள மாதிரி தான் இயேசுநாதர் 6 அடி அதுக்கு மேலே இருக்கிறாரு, நம்மள மாதிரி தான் உடம்பு, நம்மள மாதிரி தான் சிவப்பாக இருக்கிறாரு, நம்மள மாதிரி யூத குலத்தில் பிறந்தவர் தான் இல்லையா? இயேசு கையில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. எப்படி செத்தவங்கெல்லாம் உயிரோடு கூட எழுப்புறாரு, எப்படி குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார் இல்லையா? காற்றையும் கடலை பார்த்து அதட்டினார், அவைகள் எல்லாம் அமைதலாயிற்று. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு சொல்றாங்க. பிசாசுகள் இவரை பார்த்து நடுங்குகிறதேன்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி பிரமிச்சு போயிட்டாங்க. சூனியம் மந்திரம்லாம் இயேசுக்கு முன்னாடி ஒன்றும் செல்லுபடி ஆகலை. இதை பார்த்த உடனே நம்மளும் இயேசு மாதிரி ஊழியம் பண்ணணும்னு ஒரு ஆசை பாருங்க. ஊழியக்காரர்களாக நமக்கு இயேசுவை போல ஊழியம் செய்யணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? அந்த ஆசை இருந்துச்சுன்னாக்கா இயேசு சாமி கையில் போய் நம்ம என்ன பண்ணணும்? சாமி, உங்கள் கையில் இருந்த வல்லமை, உங்கள் மேலே இருந்த அபிஷேகம் ரெட்டத்தினே எனக்கு வரணும்னு சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணுங்களேன். எலிசாவுக்கு அந்த ஞானம் வந்துச்சு பாருங்க. எலிசா என்ன வேணும்னு கேட்கும் போது என்ன சொல்றாரு? உம்மீது உள்ள ஆவியினுடைய வல்லமை ரெட்டத்தனையா வேணும்னு கேட்கிறாரு பாருங்க. இது எலியாவுக்கு அசிங்கமா, எலியாவுக்கு நல்ல செய்தியா? நாம ஜெபிக்கும் பொழுது ஏசாமி கையில பேசுறோம் நம்ம இல்லையா? ஏசாமி எத்தனை பேர் கையில பேசுறாரு? முதலாவது ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறாரா? we have to check up ourselves. நாம பரிசுத்த ஆவியில தான் நிரம்பி ஜெபம் பண்றோமா, இல்லை வேற எதனா செத்து போன மனித ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்றோமா? நம்முடைய முன்னோர்களுடைய ஆவிகள் நமக்குள்ளாக இருக்கிறதா? நம்முடைய முன்னோர்கள் வணங்கி வந்த ஆவிகள் நமக்குள்ளாக இருக்கிறதா? நீங்க அதெல்லாம் யோசிக்கல அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு பதில் வரல அப்படின்னாக்கா, நான் கேட்குறேன், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரு, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டாரு, என்னுடைய மாதமான எங்களுடைய குடும்ப தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்க மாட்டாரு. இந்த குறைவு, இந்த பலவீனங்கள் சிலருக்குள்ள எப்பொழுதுமே போராடி கொண்டே இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமா வாழணும் வேணாவா? இயேசுநாதருடைய ஊழியத்தில் எங்கெல்லாம் குறைவுகள் இருந்துச்சு, குறைவுகள் இருந்த இடமெல்லாம் நிறைவாக மாறின. நாம ஒரு கிராமத்தில் ஊழியம் பண்றோம், ஒரு பட்டணத்தில் ஊழியம் பண்றோம்னு வச்சுக்கிட்டுங்களேன், அங்கே விசுவாசிகளுக்கு குறைவுகள் இருக்கிறது, ஊழியக்கார வீட்டில் குறைவுகள் இருக்கிறது. இந்த குறைவோடு கூட தான் இயேசு நல்லவன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம குறைவோடு கூட, வியாதியோடு கூட, நோயோடு கூட, வறுமையோடு கூட, சஞ்சலத்தோடு கூட, எதிரிகளோடு கூட நாம் ஊழியம் பண்ணுவது சரியான காரியம் அல்ல. நாம் எடுத்தவர்கள் வாசித்து பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இங்க ஒருத்தர் ஜெபம் பண்றாரு. எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு? பாவிகளோடும் அக்கிரமக்காரர்களோடும் பரியாசக்காரர்களோடு கூட
நான் வாழல, அதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப அன்றைக்கு யூதர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச ஜெபத்தை அவங்க பண்ணாங்க பாருங்க. மற்றவங்களை குற்றப்படுத்தி தன்னை நீதிமானாக, தன்னை யோகியவனாக, தன்னை பரிசுத்தவானாக கர்த்தருக்கு முன்னாடி காட்டி ஒரு பெருமையின் ஜெபம் பண்றான் பாருங்க. ஒரு பெருமையினுடைய ஒரு ஜெபம், அகந்தையினுடைய ஒரு ஜெபத்தை இங்கே இவன் ஏறெடுக்கிறான். அதனால அந்த காலத்துல யூதர்கள் ஜெபம் பண்ணல அப்படின்லாம் இல்லை. இன்னொரு முறையும் இருந்தது அந்த காலத்துல. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின மலையிலே தேவதூதன் தோன்றினான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆபிரகாமின் மலை அப்படி சொல்லி அந்த மலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்னொன்று யாக்கோபினுடைய கிணறு. சமாரிய பெண் சொல்லுவாள், என்ன சொல்லுவான்னாக்கா, ஆபிரகாமை காட்டிலும் யாக்கோபை காட்டிலும் எங்கள் முற்பிதாக்களை காட்டிலும் நீர் பெரியவரோன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த சமாரிய பெண்ணுக்கு எங்க நம்பிக்கை இருந்துச்சு? அவர்களுக்கு முன்னே வாழ்ந்து வந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் மீது தான், முற்பிதாக்கள் மீது தான் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோடு தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவரை நோக்கி பார்த்தார்கள். இந்த நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கையிலே, மூட நம்பிக்கையான பாரம்பரியங்களிலே செத்துப்போன மிருகங்களின் மீது இருக்கக்கூடாது. செத்துப்போன மனிதனை நம்பி நாம் ஜெபிக்க கூடாது. எலியா கூட அந்த விதமான பாரம்பரியமான ஒரு ஜெபத்தை தான் ஏறெடுத்தார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். உமக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி யாக்கோபுடைய குமாரனால் உண்டான கோத்திரங்களுடைய இடக்கத்தின்படியே போதும் 12 கற்களை எடுத்து. இங்க எலியாவினுடைய நம்பிக்கை யாரு சொல்றாரு? அவரு யாக்கோபினுடைய குமாரன் படி வந்த அந்த 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக 12 கற்களை எடுத்து. அதே போலவே நீங்கள் 36ஆம் வசனத்தை வாசிங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவனாகிய கர்த்தாவே. போதும். யாரெல்லாம் மென்ஷன் பண்றாரு அவரு? எலியா வந்து சாதாரண ஒரு ஊழியக்காரர் கிடையாதுங்க. அவர் மீது இருந்த ஒரு அபிஷேகம் சாதாரணமான ஒரு அபிஷேகம் கிடையாது. அவருக்கு முன்னே பல 100 ஆண்டுகள் வாழ்ந்த ஆபிரகாமை குறித்து அவருடைய பெயரை சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. அப்போ அவருடைய நம்பிக்கை கூட யார் மேலே தான் இருக்கு? அந்த பாரம்பரியங்கள், முற்பிதாக்களுடைய அந்த பெயர்களை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியக்காரர்களாக வந்திருக்கின்ற நாம் இது போன்ற பாரம்பரியமான செத்துப்போன மனிதனுடைய பெயர்களை சொல்லி, செத்துப்போன மனிதனுடைய ஆவிகளை நாம் வணங்குகிறோமா? அல்லது உனக்காக எனக்காக இன்றைக்கும் பிதாவினுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி காயப்பட்டு மரித்து 3ஆம் நாளிலே சொன்னபடி உயிரோடு கூட எழுந்தாரே, அந்த இயேசுவின் பெயரை சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா? மனிதர்கள் மத்தியிலே இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுவார். ஏன் அதை சொல்ல வேண்டும்? இப்படி முன்னே மரித்து போன முற்பிதாக்கள் பெயர்களை சொல்லி சிலர் ஜெபிக்கிறார்கள். அதிலே மாற்றங்கள் வர வேண்டும். இயேசுவின் காலத்திலே மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒன்று பாரம்பரியம், இன்னொன்று சடங்கு, இன்னொன்று செத்துப்போன மனிதனுடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்கின்ற பாரம்பரிய கலாச்சாரங்கள் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்குள்ளாக காணப்பட்டது. எனவே பரலோக ராஜ்யம் சிலருடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுத்தார். நல்ல அபிஷேகமுடைய எலியா, எலிசா
இல்லையா? மோசே, இன்னும் பல பல பக்திமான்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஜெபங்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் வானத்தை திறந்து தன்னுடைய அக்கினியின் வல்லமையை பூமிக்கு அனுப்பினார். மீண்டுமாக நான் சொல்கிறேன், வேதத்திலே இருக்கின்ற விசேஷித்த அபிஷேகங்களை பெற்று கர்த்தர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தாரோ அவர்கள் ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் சில நேரங்களிலே அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசுவின் காலத்திலே இயேசுநாதர் இந்த யூதர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இந்த உலகத்தை உண்டாக்கின யெகோவாகிய கர்த்தரை இவர்கள் நோக்கி பார்க்கவில்லை. அதற்கு மாறாக முன்னே வாழ்ந்து வந்த அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பெயர்களை சொல்லி இவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஏதாவது தேவை என்று சொன்னால் ஆபிரகாமுடைய மலைக்கு ஓடுகிறார்கள். ஏதாவது தேவை என்று சொன்னால் யாக்கோபின் கிணறை தேடி ஓடுகிறார்கள். இதை இயேசுநாதர் கண்ணார கண்டதினாலே இந்த யூதர்களுக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும், ஜபத்தினுடைய பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அவர் பகலிலேயும் அதிகாலையிலேயும் ராத்திரியிலேயும் தனித்து போய் நின்று ஜெபம் பண்ணினார். இந்த பாரம்பரியம் கலந்த இந்த விசுவாசம் கொண்ட பரிசேயரோடு கூட சதிசேயரோடு கூட பாரம்பரியத்தை நம்பி இருக்கின்ற சீடர்களோடு கூட அவர் சேர்ந்து ஜெபிக்காமல் தனியாக தன்னை அனுப்பின பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவதற்காக தனியாக தான் போய் ஜெபம் பண்ணினார். எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அப்போஸ்தலரையும் கூட சேர்க்க மாட்டார். எந்த ஒரு சீடர்களையும் ரகசியமாக கூட்டு போய் ஜெபம் பண்ணதாக சரித்திரம் சொல்லப்படவில்லை. கடைசி நேரத்தில் ஒன்றாக்கா எனக்காக 1 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாரே தவிர, என்னை சிலுவையில் அடிக்கிறது பிடிக்க வர போகிறாங்க, தயவுசெய்து நீங்கள்லாம் வந்து என் கூட வந்து சுற்றி நின்று ஜெபம் பண்ணுங்க, என்னை காப்பாற்றுங்க, பிதாவினுடைய திட்டத்தை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க யாரையும் கூப்பிடவில்லை. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, நாம் ஜெபிக்கும் பொழுது எந்த நம்பிக்கையிலே எந்த ஆவியை நம்பி நாம் ஜெபிக்கிறோம்? பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொண்டால் ஒழிய ஒருவனும் என்னிடத்தில் வர முடியாது. பரலோக ராஜ்யம் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இயேசுவின் ஊழியத்தை உங்களால் இந்த பூமியில கட்ட முடியாது. பரலோக ராஜ்யம் உங்களை முன்குறிக்கவில்லை என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், உங்களால் இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் பிசாசுகளை விரட்ட முடியாது. இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் பெயரை சொல்லி வியாதியின் மீது கைகளை வைத்தாலும் அங்கே சுகம் பிறக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் என்பது ஊழியக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஜபம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சிகளை பார்க்க முடியாது. ஜபம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜபம் இல்லை என்று சொன்னால் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால், கர்த்தர் உனக்கு பலமுள்ள அபிஷேகத்தை கொடுத்தால் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். ஊழியக்காரர்கள் என்பவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள். ஊழியக்காரர்கள் என்பவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள். ஊழியக்காரர்கள் என்பவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஊழியக்காரர்கள் என்பவர்கள் வியாதிகள் மீது கைகளை வைக்கும் பொழுது அந்த வியாதிகள் அவர்களை விட்டு விலகி ஓட வேண்டும். ஊழியக்காரர்கள் என்பவர்கள் பிசாசு பிடித்திருக்கின்ற ஆண் அல்லது ஒரு பெண்ணின் மீது நீங்கள் கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசுகள் அலறி அந்த பிள்ளைகளை விட்டு ஓடி போகும். அப்படிப்பட்ட ரகசியங்களை, அப்படிப்பட்ட ஜபத்தின் வல்லமைகளை கர்த்தர் நமக்குள் கொடுத்திருக்கிறாரா? நாம் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி அழைக்கப்பட்டோமோ அப்படியே தான் நாம் வாழ முடியும். நாம் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால், ஜபத்தினால் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு எதிரிகள் உறவாடுவார்கள். நாம் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் தரித்திரம் நம்மை பிடித்துக் கொள்ளும். நாம் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் பிசாசு நம்முடைய ஆலயத்திற்குள்ளாக கடந்து வரும்.
நாம் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் பிசாசு நம்முடைய வீட்டிலே குடியிருக்கும். ஜெபம் என்பது கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கின்ற இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த ஜெபத்தை ஜெபிப்பதற்காக கர்த்தர் நமக்கு நாவிலே அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். நாம் எவைகளை சொல்லுகிறோமோ அவைகள் அப்படியே நடக்கும். ஆனால் விசுவாசம் இல்லாத சந்ததியாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசத்தோடு கூட ஒரு வார்த்தை சொன்னால் நீ உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து பல 1000 மைல் தூரத்திலே இருக்கிற வெளிநாட்டிலே இருக்கின்ற உன்னுடைய சகோதரன் சபை விசுவாசி ஆசீர்வதிக்கப்படுவான். அற்புதங்களை பெற்றுக்கொள்வான், அதிசயங்களை பெற்றுக்கொள்வான், சுகத்தை பெற்றுக்கொள்வான், விடுதலையை பெற்றுக்கொள்வான், நன்மையை பெற்றுக்கொள்வான், சமாதானத்தை பெற்றுக்கொள்வான். ஊழியக்காரனுடைய வாயினுடைய வார்த்தைகளிலே அப்படிப்பட்ட ஜெபத்தின் வல்லமையின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபத்தை குறித்து ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இயேசுவின் காலத்திற்கு முன்னமே யூதர்களுடைய ஜெபம் ஒன்றையும் அசைக்கவில்லை, எந்த ஒரு பெரிய மாற்றங்களையும் கொண்டு வரவில்லை. அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சில ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்பட்டால் நஷ்டம் நமக்கு. ரகசியங்களை கற்றுக்கொள்வது, தெரிந்து கொள்வது, உண்மைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வது, அபிஷேகங்களை நாம் தேடுவது, அபிஷேகங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக உனக்கு முன்னே அபிஷேகம் பெற்றிருக்கின்ற ஊழியக்காரனை தேடி செல்வது நல்லது. உடைய அபிஷேகத்திற்காக ஜெபத்திலே சில மணி நேரங்களை செலவு பண்ணுவது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய அபிஷேகத்திற்காக ஜெபம் இல்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு அவனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஊழியக்காரன் அபிஷேகம் என்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியுடைய வரன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சும்மா கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். பல விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எந்த ஆசீர்வாதத்தை நீ கேட்டு ஜெபிக்கிறாய்? எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? உலகத்திலே அழிந்து போகின்ற ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நாம் அழிவினுடைய பிள்ளைகள். உன்னத பலத்தின் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் உன்னதத்திலிருந்து பலன் வரும் வரை காத்திருங்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்கள் மீது வல்லமையின் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை கொடுக்கும் வரை நீங்கள் எப்பொழுது ஜெபித்தாலும் அதற்காக ஒரு முதலிடத்தை கொடுங்கள். உங்களுக்காக, ஊழியக்காரருடைய சரீர பலத்திற்காக, ஊழியக்காரருடைய சுகத்திற்காக, ஊழியக்காரருடைய குடும்பத்திற்காக முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஊழியக்காரருடைய சந்தோஷத்திற்காக, ஊழியக்காரருடைய சமாதானத்திற்காக, ஊழியக்காரருடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஊழியக்காரர்கள் முதலாவது ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் அப்படின்னு சொன்னாக்கா வந்தது போனது வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா ஆவியானவரே உனக்குள்ளாக இருந்து ஜெபிப்பார். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ சொல்ல வேண்டும் என்று உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உருப்பட வேண்டும். யாரு? ஊழியக்காரர்கள் கனமடைய வேண்டும். ஊழியக்காரர்கள் விருத்தி அடைய வேண்டும். ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஊழியக்காரர்கள் பரலோக ராஜ்யத்துடைய பிரசன்னத்தை பூமியிலே கொண்டு வர வேண்டும். அந்த அதிகாரம் ஊழியக்காரருடைய தலையின் மீது, ஊழியக்காரருடைய நாவிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசத்தோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே ஊழியக்காரர்களுக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எதிரிகள் உருவாகும். நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணுமோ அவங்களே நமக்கு சத்ருவா மாறுவோம். My dear brothers and sisters, many people are calling me every day for your healing. You are telling many problems about your health issues. Here also I give you some suggestion. You read these Bible verses morning, evening, before go to the bed. Here also I would like to give small suggestion.
You must pray for your health and your healing every day. You must pray for your health. That is good for you. Also, I give you some suggestion from the Bible verses. Book of Revelation, chapter 1, verses 10 to 20. Book of Revelation, chapter 1, verses 10 to 20. Again, please read Book of Revelation, 4th chapter, verses 1 to 5. Every day you must read 2-3 times. When you read these Bible verses, you will receive your healing. You will receive your deliverance. You can feel that when you read the Bible verses, you will feel you are all right. When you read the Bible verses, you must read 2 times or 3 times. Each chapter you must read 2 times or 3 times. That is good for your health and spiritual life. God bless you. மீன்கள் எப்பொழுதுமே தண்ணீருக்குள்ளாக தான் இருக்கும். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அந்த மீன்கள் செத்து போய்விடும். லெப்ரசி என்பவர்கள் வெயில் காலங்களிலே பகல் நேரங்களிலே தண்ணீரை எடுத்து தங்கள் மீது ஊற்றிக்கொள்வார்கள். ஈரமான டவலை கட்டி கொண்டே இருப்பாங்க. எனவே அவர்களுக்கு நான் அரிசி கொடுக்கிறேன். மருந்து மாத்திரை, பேண்டேஜ், காட்டன் போன்றவற்றை நான் உங்களிடத்திலே ஒரு அன்பின் வேண்டுகோளாக, கிறிஸ்துவின் ஊழியமாக இதை நான் கேட்கிறேன். உங்களால் வந்து அந்த இடத்திற்கு செய்ய முடியாது என்று சொன்னால், அவர்கள் மலை அடிவாரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதர்களே அவர்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை, இந்த பேண்டேஜ், பஞ்சுக்களை கொடுத்துக்கிறோம். இவைகளோடு கூட தேவையான அன்றன்று உள்ள அப்பம், அன்றன்று உள்ள ஆகாரம், சில மளிகை பொருட்களையும் நாங்கள் தருகிறோம். எனவே உதவி செய்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு? ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அங்கவீனமானவர்களுக்கு, நோய் கொண்டவர்களுக்கு, வியாதியிலே படுத்து இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே சிலரை கர்த்தர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் முன் வாருங்கள். இந்த தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிற தொலைபேசியிலே நீங்கள் பேசுங்கள். கூகுள் பே, பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய உதவிகளை நீங்கள் கொடுங்கள். அந்த பணத்தின் மூலமாக நாங்கள் அரிசிகளை வாங்கி, மருந்து மாத்திரைகளை வாங்கி, இப்படிப்பட்ட தொழுநோயாளிகளுக்கு நாங்கள் மாதந்தோறும் கொடுப்பதற்காக செபித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட தொழுநோயாளியுடைய சுகத்திற்காக, உடைய தேவைகளுக்காக, அன்றன்று உள்ள ஆதாரத்திற்காக எல்லோரையும் ஜபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உதவி செய்கின்ற எல்லோரையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நாம் எந்த அளவிற்கு கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பார். அதற்கு மேலாகவும் கொடுப்பார். ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்துவிட்டு ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.